ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீ நரோத்தமதாஸ் டாக்கூர்கே ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். நரோத்தமதாஸ் டாக்கூர் ஒரு சுத்த பக்தன்ಗೆ அடையாளம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆர சப பரிஹரி பரம ஈஸ்வர ஹரி சேவோ மன பிரேம கொரியாஷ் ஏக பிரஜராஜபுரே கோவிந்த ரசிகவரே கொரோஹோ சதாய் அபிலாஷ். ஒரு சுத்த பக்தன் தன் மனசுக்கு என்ன சொல்லிட்டு இருப்பான்? எல்லாம் விட்டுடு, முழு முதல் கடவுள் பகவான் ஹரிக்கு சேவை செய். பிரேமத்திൻ്റെ ஆசை வச்சு, பிரேமத்துக்கு வேண்டி, எப்பவுமே கோவிந்தனுக்கு வேண்டி ஆசைப்படு. அவனு ஒரு மிகப்பெரிய ரசிகன் பிரஜபுரத்திலே. இப்போ இங்கே மனசு இதயம் புத்தி உணர்வு எல்லாம் வந்தாச்சு. யாருமே நிரந்தரமாக 24 மணி நேரம் பகவான் தியானம் பண்ண முடியல. இப்போ மனசு நமக்கு அங்கேயும் இங்கேயும் இழுத்து கொண்டு போ. ஒன்று உடம்புக்கு கவலைகளை சொல்லலாம், வயசாகுது, நோய் வருது, மனசு சொல்கிறது இன்றைக்கி ஏதோ கஷ்டமாக இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி மனசு நமக்கு எங்கேயோ கொண்டு போகுது. ஒன்று குடும்பத்தில் உள்ள கவலைகள், வீட்டுக்காரர், மனைவி, அப்பா அம்மா, குழந்தைகள், இந்த கவலைகள். ஒன்று இங்கே உள்ள ஆசைகள், புலன் திருப்திக்கு உள்ள ஆசைகள், இப்படி எங்கேயோ மனசு நமக்கு கொண்டு போகுது. இதே சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம மனசுக்கு எழுத்தி கொண்டு வரணும். இதெல்லாம் விடு. சில பேர் நமக்கு ஏமாற்றுவான், சில பேர் நம்ம பார்த்து தவறாக பேசுவான், சில பேர் நம்ம கூட சண்டைக்கு வருவான். நம்ம எதில் மாட்டக்கூடாது. நம்ம மனசில் பகவான் இருந்தா, பிரேமத்தின் ஆசை இருந்தா, நம்ம இந்த வெளியிலே உள்ள விஷயங்களில் மாட்ட மாட்டோம். அதுக்கு வேண்டிதான் மனசுக்கு எப்போவுமே சொல்கிறது, விட்டுடு விட்டுடு விட்டுடு, வேண்டாம் கோபம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், அகங்காரம் வேண்டாம், யார் கூட போட்டி வேண்டாம், யாருக்கு சவால் போடுறது வேண்டாம், யார் என்ன பண்ணிட்டு இருக்கார் விட்டுடு. ஓ மனசே, ஓ புத்தி, ஓ உணர்வு, ஓ இதயம், இந்த உலகத்தின் விஷயங்கள் விட்டுடு. இந்த உடம்பு இங்கே உள்ள கடுமை பண்ணிட்டு இருக்கு, அது போது. மனசில் உணர்வில் இந்த உலகத்தின் எல்லா விஷயங்கள் விட்டு முழு முதல் கடவுள் ஹரி சேவை. என்னதுக்கு? பிரேಮ கோரியாஷ். பிரேமத்தின் ஏதோ ஒன்று ஆசை இருக்கணுமே, ஆசை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. பிரேமம் வேணும்னு சொல்லி ஆசை வச்சு, எப்படிப்பட்ட பிரேமம்? பிரஜத்திலே, பிரஜ சொன்ன பிருந்தாவனா, அங்கே பகவான் கோவிந்தனாக இருக்கார். கோவிந்தா, அந்த ஆசை வச்சு அங்கே உள்ள பிரேமம். பிரஜவாசிகள் எப்படி பிரேமம் வச்சிருக்காங்க கோவிந்தன் மேலே, அப்படிப்பட்டது. துவாரகாலே கிருஷ்ணன் இருக்கான், மதுராலே கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் திருப்பி ராமன் ஆகியிருக்கான், நரசிம்மன் ஆகியிருக்கான், நாராயணன் ஆகியிருக்கான். நமக்கு என்ன ஆசை இருக்கணும்? ரசிகன் ஆயா கோவிந்தன். பிரஜத்தில் என்ன ரசனை காட்டியிருக்காரு, அந்த மாதிரி ஆனந்தம் வேறு இடத்துல காட்டலை. நமக்கு பிரஜத்தில் உள்ள கோவிந்தன். கோவிந்தன் சொன்ன தனிய கிருஷ்ணனுக்கு நம்ம விரும்ப மாட்டோம். ராதா கோவிந்தா. நம்ம கௌடிய சம்பிரதாய சொல்லுவோம், பிரம்ம மாதவ கௌடிய சாரஸ்வத் சம்பிரதாய. இங்கே பக்தி, ஆராதனை, பூஜை, தியானத்துக்கு பகவானுக்கு ஸ்வரூபம்
ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தர். இப்போ பக்தி பக்தி சொல்லுவோம். கருட புராணம் சொல்லிட்டு இருக்கு, பஜ இத்தேஷவை தாத்து சேவாயாம். பஜனே பக்தி சொன்னா சேவை. இப்போ தொடக்கத்தில் நம்ம பிரிவு எடுக்கும்போது நம்ம ஒரு டைப் பகவானுக்கு மறந்திருந்தோம். நம்ம இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை உண்மை நினைச்சாச்சு. ஏதோ வைஷ்ணவர் கருணை, பகவான் கருணை, குரு கருணை, நமக்கு தெரிஞ்சது இல்லை. ஜபம் பண்ணணும், நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம ஒரு ஆத்மாவும். அப்போ ஜபம் தொடங்குவோம். தொடக்கத்தில் ஏதோ ஆசைகள் வச்சுருப்போம். இப்போ பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, 4 விதமாக பக்தர் பகவானுக்கு சேவை செய்வாங்க. சில பேர் பயம் வச்சு சேவை பண்ணுவாங்க. அடுத்த பிறவிக்கு உள்ள பயம், இந்த பிறவியில் அடுத்த வர காலத்தில் பயம். அப்போ பகவானுக்கு இது சரி ஏதோ நமக்கு. சில பேர் கடுமையாக சொல்லிட்டு பண்ணுவான், நம்ம மனித பிறவி, நம்ம இந்தியா, நம்ம இந்து, நம்ம பண்ணணும் அப்படி சொல்லி பண்ணுவான். சில பேர் அபிலாஷா, ஏதோ ஆசை வச்சு, இங்கே உள்ள ஆசைகளை வச்சு பகவானுக்கு பக்தி பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் பிரீத்தி சொன்னால் அனுபவிச்சு. பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, பகவானுக்கு நல்ல பக்தி சொன்னால் பிரீத்தி அனுபவிச்சு பண்ணுறது. அந்த அனுபவலே நம்ம பார்த்தது, ராதே போல யாருமே கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலை. ராதைக்கு அஷ்ட சಖಿಗಳು ಸೇವೆ பண்ணிட்டு இருக்கான். ಅಷ್ಟ ಸಖಿಗೆ ಅಷ್ಟಮಂಜರಿಗಳಿಗೆ நம்ம குருவர்ಗ ಸೇವೆ பண்ணிட்டு இருக்கு. நம்ம குருவர்ಗத்தின் பாதையில் ராதா கோவிந்தருக்கு சேவை பண்ணணும். எவ்வளோ நம்ம இதயத்திலே, மனசிலே, புத்தியிலே, உணர்விலே ராதா கோவிந்தர் வருவார், அவ்வளோ மாயில் வெளியில் வர முடியும். 2 விஷயம் இருக்கல, அவர் பக்கம் மாயில் வேற மாட்டிருக்கான். சாண்டில்ய பக்தி சூத்திர சொல்லிட்டு இருக்கு, சா பரானுரக்தி ஈஸ்வரை. பக்தி சொன்னால் பகவான்லே பற்றுதல் கொண்டு வருது. இப்போது கலியுகம் சினிமா நடிகருக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கான் நிறைய பேர். இந்த கிரிக்கெட் விளையாட்டு, ஃபுட்பால், நான் கேரளா போனேன், ஐயோ ஃபுட்பால் முடிஞ்சாச்சு, இப்போ கூட அந்த பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கான், ஃபுட்பால் பார்த்து பைத்தியம், உலக கோப்பை. அதல்ல பக்தி. பக்தி சொன்னால் முழு முதல் கடவுளே பற்றுதல் கொண்டு வருது. பற்றுதல் நமக்கு சம்சாரத்தில் பற்றுதல் பெரிய சாவு சக்கரத்தில் மாட்டிருக்கோம். பகவான் கோவிந்தனில் பற்றுதல் கொண்டு வரும்போது நமக்கு பிரேமம் கிடைக்கும். ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ சொல்கிறது, பிரேம ஹோய்த்தி பாய் கிருஷ்ணர சேவா சுகரச. பிரேமம் இருக்கும்போதா நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ண அந்த ஆனந்தம் அனுபவிக்க முடியும். இப்போ பிரேமம் விட்டு வேறு எந்த ஆசை வைக்கக்கூடாது. ஒரே நாளில் யாருமே அப்படி பிரேமம் வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. படிப்படியாக மனசு அங்கங்கே ஓடுதலா, அதுக்கு பிடிச்சிட்டு இருக்கணும். எங்கே போகிறேன் இப்படி ஹரி போல் தண்டவத்னா.